இந்த சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடிய சீக்கிரமே மீனாவை புரிஞ்சுக்கிட்டு செந்தில் வந்து மீனா கூட பேசணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ஏற்கனவே செந்தில் வந்து மீனா பொய் சொன்னனால இப்போ பேச மாட்டுறாரு. ரொம்ப வந்து இப்போ மீனா கிட்ட பேசாமல் ஒதுக்க நினைக்கிறாரு. மீனா அவளது சொல்லிட்டாங்க, அதையும் வந்து பொருட்படுத்தாமல் செந்தில் வந்து கோவத்தில் தான் இருக்கார். இருந்தாலும் மீனா பண்ணது சரிதான், இது ஒன்றும் மிகப்பெரிய தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் வந்து செந்திலுக்கு புரிய வரும். அப்போ வந்து கண்டிப்பாக மீனா கிட்ட செந்தில் பேசுவார். அதுக்கான விஷயங்கள் இனி வர எபிசோடில் போகும். அப்போ வந்து மீனா செந்தில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதுவும் வந்து மீனா ரொம்ப நாளாகவே செந்தில் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு ரொம்ப வருந்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து மீனா கூடிய சீக்கிரமே சந்தோஷப்படுவாங்க. அது மாதிரி எபிசோட் நடக்கும். அது எப்போ நடக்குன்னா, இப்போ பாண்டியனோட 50வது பிறந்த நாள் நடக்க போகுது. அதுக்கு இப்போ மருமகள் சேர்ந்து வந்து சூப்பராக சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்க. இப்போ அவங்க மகங்களும் சர்ப்ரைஸ் வந்து அப்பாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எல்லோரும் சேர்ந்து தான் சிறப்பாக வந்து அந்த பர்த்டேவை பண்ண போகிறாங்க. அதில் என்ன விஷயமா நடக்க போகுதுன்னா, பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும், நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும். அது என்னென்ன விஷயம்னா, ஏற்கனவே ராஜி வந்து டியூஷன் போனதுனால தான் இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. இப்போ திரும்பவும் ராஜி என்ன பண்ணுறாங்கன்னா டியூஷன் போகிறாங்க. இதை வந்து நான் பொய் சொல்லாமல் டியூஷன் நான் மறுபடியும் போகிறேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்த்டே அன்னைக்கு தான் வந்து இப்படி ஒரு விஷயத்த பேச போகிறாங்க. அதே மாதிரி செந்திலும் வந்து மீனா கூட அந்த பர்த்டே அன்னைக்கு தான் பேச போகிறாரு. உன்னை காயப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸில் அடுத்தடுத்து அந்த பர்த்டேயில் தான் செலிப்ரேஷனில் தான் இருக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.